டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் அனைத்து தேர்வுக்கும் பயன்படக்கூடிய வகையில் உள்ள ஒரு பொதுவான தலைப்பை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. அதாவது பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம். அதாவது மக்கள் தொகை வெடிப்பு என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. இது டிஎன்பிஎஸ்சி பிலிமினரி மற்றும் மெயின்ஸ் தேர்வுக்கும் கேட்கக்கூடிய தலைப்பு. அதற்கடுத்து டிஆர்பி பிஇஓ தேர்வுக்கும் இதிலிருந்து சில விளக்கங்கள் கேட்பார்கள். இதில் நிறைய டேட்டாக்கள் இருக்கிறது நண்பர்களே. அதனால தான் இன்று இந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம். இதிலிருந்து கட்டாயமாக டிஆர்பி பிஇஓ தேர்வில் கேள்விகள் வரும். அதற்கடுத்து டிஎன்டெட் தேர்விலும் இதிலிருந்து கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. எனவே 3 தேர்வுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் தான் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம். தொடர்ந்து கவனியுங்கள் நண்பர்களே. அதாவது மக்கள் தொகை வெடிப்பு என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். அதாவது பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளாய்டேஷன். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளாய்டேஷன், மக்கள் தொகை வெடிப்பு. இது அனைத்து தேர்வுகளிலும் இதிலிருந்து சில டேட்டாக்கள் கேட்கிறார்கள் நண்பர்களே. அதை பற்றி இப்போது பார்க்கலாம். அதாவது மக்கள் தொகை என்பது ஒரு நாட்டில் அல்லது ஒரு பகுதியில் வாழும் ஒட்டுமொத்த மக்களினுடைய எண்ணிக்கை தான் மக்கள் தொகை என்று வரையறுக்கப்படுகிறது. 2011 கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகையானது முக்கியமான டேட்டாக்கள் நண்பர்களே. இது எல்லா தேர்வுகளிலும் கேட்பார்கள். அதனால்தான் இந்த தலைப்பை பார்க்கிறோம். அதாவது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை 121 கோடி. அதே சமயத்தில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 7.21 கோடி. இந்த டேட்டாக்கள் எல்லாம் டிஆர்பி தேர்வில் கேட்பார்கள் நண்பர்களே. எனவே டிஆர்பி தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களும் இதை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது கல்லூரி ஆசிரியர் தேர்வுக்கும் படிக்கிற மாணவர்களும் கவனியுங்கள் நண்பர்களே. ஏனென்றால் உங்களுக்கு பொதுவான தலைப்பு என்று கொடுத்திருக்கிறார்கள். அதாவது எக்கனாமிக் என்று என்விரான்மெண்ட் ஈக்காலஜி என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது. அந்த தலைப்பின் அடிப்படையில் இதிலிருந்து இந்த கேள்விகளும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோக டெட் தேர்விலும் கேட்பார்கள். எனவே அனைத்து மாணவர்களும் கவனியுங்கள். அதற்கடுத்து 2011 உலக மக்கள் தொகை 700 கோடியாக இருந்தது நண்பர்களே. அதாவது உலகத்தினுடைய மொத்த மக்கள் தொகை 700 கோடி. அதாவது இந்திய மக்கள் தொகை 121 கோடி, தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 7.21 கோடி, உலக மக்கள் தொகை 700 கோடி. அதாவது 2011 தகவலின்படி உலக மக்கள் தொகை 700 கோடி. ஆனால் தற்போது 2024 உலக மக்கள் தொகை 820 கோடியை தாண்டி இருக்கிறது நண்பர்கள். 825 கோடியை தாண்டி இருப்பதாக ஐநா சபையானது தெரிவித்திருக்கிறது. அதாவது ஐநா சபை, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஐநா சபையானது 2024 படி உலக மக்கள் தொகை 820 கோடி என்று
கணக்கெடுத்து இருக்கிறார்கள். இந்த விவரங்கள் அனைத்தும் தேர்வுகளில் கேட்கக்கூடியது நண்பர்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து உலக நிலப்பரப்பில் இந்தியா 2.4% மட்டுமே கொண்டிருந்தாலும் உலக மக்கள் தொகையில் 17.5% கொண்டிருக்கிறது நண்பர்களே. அதாவது இது உலகின் பரப்பளவில் இந்தியா 2.4% தான் கொண்டிருக்கிறது. ஆனால் உலக மக்கள் தொகையில் 17.5% கொண்டிருக்கிறது நண்பர்களே. இந்த டேட்டாக்கள் அனைத்தும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. எனவே வருகிற டெட் தேர்விலும் பிஇஓ தேர்விலும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்விலும் கேட்பார்கள். இந்த டேட்டாக்கள் அனைத்தும் முக்கியமானவை. கண்டிப்பாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து முக்கியமான தகவல், ஐக்கிய நாடு சபையின் மக்கள் தொகை நிதியம் அதாவது UNFPA என்பது வெளியிட்ட அறிக்கையின்படி ஏப்ரல் 2023 இது யுனைடெட் நேஷன் UNFPA என்ற அமைப்பு, அதாவது ஐக்கிய நாடு சபையின் மக்கள் தொகை நிதியம் என்ற அமைப்பானது ஏப்ரல் 2023 ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி உலக அளவில் இந்தியா சீனாவை முந்தி அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக மாறியுள்ளது. அதாவது இந்திய மக்கள் தொகை 142.86 கோடி. அதே நேரத்தில் சீனாவினுடைய மக்கள் தொகை 142.57 கோடியாக இருக்கிறது. அதாவது இந்திய மக்கள் தொகையானது சீனாவினுடைய மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். உலக மக்கள் தொகையில் 1/3 இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகள் கொண்டுள்ளன. அதாவது இந்த இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரண்டு நாடுகள் உலக மக்கள் தொகையில் 1/3 கொண்டிருக்கிறதாக விவரங்கள் தெரிவிக்கிறது நண்பர்களே. அதற்கடுத்து ஐக்கிய நாட்டின் தரவுகளின்படி, அதாவது ஐநாவின் தரவுகளின்படி வயது அடிப்படையில் இந்திய மக்கள் தொகையை சில பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். அதை பார்க்கலாம். முதலில் குழந்தை பிறந்ததிலிருந்து 14 வயது வரை உள்ளவர்கள் 25% இருப்பதாக இந்த ஐநா சபையானது தெரிவித்திருக்கிறது. அதாவது ஐநா சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குழந்தை பிறந்ததிலிருந்து 14 வயது வரை உள்ளவர்களின் எண்ணிக்கை 25%. அதாவது இந்தியாவில் 25% பேர் இருக்கிறார்கள். அதற்கடுத்து 10 வயதில் இருந்து 19 வயது வரை உள்ளவர்கள் 18% இருக்கிறார்கள். அதற்கடுத்து 10 வயதில் இருந்து 24 வயது வரை உள்ளவர்கள் 26% இருக்கிறார்கள். அதற்கடுத்து 15 வயதில் இருந்து 64 வயது வரை உள்ளவர்கள் 68% இருக்கிறார்கள். 65 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் வெறும் 7% தான் இருக்கிறார்கள் நண்பர்களே. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்தியாவில் அதிக மக்கள் தொகையானது
15 64 வயது வரை உள்ளவர்களை கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இதுதான் 68% இருக்கிறது. மற்ற எல்லாம் குறைவாக தான் இருக்கிறது நண்பர்களே. அதாவது இந்திய மக்கள் தொகை பெரும்பாலும் 15 வயதிலிருந்து 64 வயது வரை உள்ளவர்களை கொண்டிருக்கிறது. இதுவும் கேள்வியாக கேட்டார்கள் ஏற்கனவே ஒரு தடவை. அதற்கடுத்து மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட பிரிவினர் என்று கேட்டால் 65 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் மிக குறைந்த அளவில் இருக்கிறார்கள். அதாவது வெறும் 7% மட்டுமே அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கடுத்து 2024 ஜூலை மாதம் ஐநா சபை வெளியிட்டுள்ள மக்கள் தொகை கணிப்புகளின்படி இந்தியா நடப்பு நூற்றாண்டு இறுதி வரை முதலிடத்தை தக்க வைக்கும் என்று கூறப்படுகிறது. அதாவது இந்த 2025 அதாவது 3000 வரை இந்த நூற்றாண்டு காலத்தில் இந்தியாவானது மக்கள் தொகையை முதலிடத்தில் தக்க வைத்துக் கொள்ளும் என்று கூறுகிறது. அதற்கடுத்து நடப்பு ஆண்டில் அதாவது 2024 படி 145 கோடியாக இருக்கும் மக்கள் தொகை 2054 ஆண்டு 169 கோடியாக உயரும் என்றும் தெரிவித்திருக்கிறது. அதன் பிறகு படிப்படியாக குறையும் என்றும் அந்த ஐநா சபையினுடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது நண்பர்களே. அதாவது 2054 வரை தொடர்ந்து அதிகரித்து 169 கோடி வரை சென்று பிறகு படிப்படியாக குறையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போதைய நிலவரப்படி மக்கள் தொகையானது முதலிடத்தில் இந்தியாவும், இரண்டாவது இடத்தில் சீனாவும், மூன்றாவது இடத்தில் அமெரிக்காவும், நான்காவது இடத்தில் இந்தோனேஷியாவும் இருக்கிறது நண்பர்களே. இதை தெளிவாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு தேர்வில் இதை கொடுத்து வரிசைப்படுத்தி சொல்லி கேட்பார்கள். அதாவது மக்கள் தொகையின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்து அல்லது ஏறு வரிசையில் வரிசைப்படுத்து என்று கேட்பார்கள். முக்கியமான கேள்வி நண்பர்களே. அதாவது மக்கள் தொகையின் அடிப்படையில் முதலிடத்தில் இந்தியாவும், இரண்டாம் இடத்தில் சீனாவும், மூன்றாவது இடத்தில் அமெரிக்காவும், நான்காவது இடத்தில் இந்தோனேஷியாவும் இருக்கிறது. இதை எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதாவது ஏறு வரிசையிலும் கேட்பார்கள், இறங்கு வரிசையிலும் கேட்பார்கள். அதற்கேற்றாற்போல் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து 2011 படி இந்தியாவில் அதாவது 2011 படி இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். அதாவது 2011 அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். இது பிரேசில் நாட்டு மக்கள் தொகையை விட அதிகம். அதாவது தென் அமெரிக்காவில் உள்ள ஒரு நாடு பிரேசில். இந்த நாட்டை விட யூபியினுடைய மக்கள் தொகை அதிகம் என்று சொல்லுகிறார்கள் நண்பர்களே. அதாவது இது ஒரு மாநிலம்தான், ஆனால் இது ஒரு நாடு, தென் அமெரிக்க நாடு. அமேசான் நதி இருக்கக்கூடிய ஒரு நாடு பிரேசில். ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகையை விட இந்தியாவினுடைய ஒரு மாநிலத்தின் மக்கள் தொகை அதிகமாக இருப்பதை காட்டுகிறது. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரேசில் மக்கள் தொகையை விட அதிகமாகவும் இருக்கிறது. இந்திய மாநிலங்களிலும் அதிக மக்கள் தொகையை கொண்டு முதலிடத்தில் இருக்கிறது. அதற்கடுத்து
உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா இந்த 2 மாநிலங்களுடைய மக்கள் தொகையானது அமெரிக்க ஐக்கிய நாட்டின் மக்கள் தொகையை விட அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது 2 மாநிலங்களுடைய மக்கள் தொகை USA என்று சொல்லக்கூடிய அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய மக்கள் தொகையை விட அதிகம் என்று சொல்லுகிறார்கள். அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து இதெல்லாம் TNPSC தேர்வில் கேட்பதற்கு வாய்ப்புள்ள தலைப்புகள் நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இந்தியாவில் 60% மக்கள் கீழ்கண்ட 7 மாநிலங்களில் மட்டுமே இருக்கிறார்கள். அதாவது 60% மக்கள் 7 மாநிலங்களில் மட்டுமே இருக்கிறார்கள். அதன்படி முதலிடத்தில் உத்தரப்பிரதேசம், 2வது இடத்தில் மகாராஷ்டிரா, 3வது இடத்தில் பீகார், 4வது இடத்தில் மேற்கு வங்காளம், 5வது இடத்தில் ஆந்திர பிரதேசம், 6வது இடத்தில் மத்திய பிரதேசம், 7வது இடத்தில் தமிழ்நாடு. அதாவது இந்த 7 மாநிலங்களில் 60% மக்கள் வசிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இந்தியாவில் தற்போது 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது நண்பர்களே. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 7 மாநிலங்களிலே 60% மக்கள் வசிப்பதாக சொல்லுகிறார்கள். மற்ற மீதி 40% மக்கள் மீதியுள்ள 21 மாநிலங்களில் வசிப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. அதாவது மிக குறைவான அளவிலே இந்த 21 மாநிலங்களில் மக்கள் வசிக்கிறதாக தெரிய வருகிறது நண்பர்களே. முக்கியமாக வடகிழக்கு மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் ஸ்டேட், வடகிழக்கு மாநிலங்களில் அதாவது மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, திரிபுரா, அருணாச்சல பிரதேசம், இப்படி வடகிழக்கு மாநிலங்களில் மக்கள் தொகையானது மிக சொற்பமான எண்ணிக்கையிலே இருக்கிறது நண்பர்களே. அதாவது 1000 சதுர மீட்டருக்கு ஒரு சில நபர்களே வசிப்பதாக நமக்கு விவரங்கள் தெரிவிக்கிறது. அதாவது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு 1 அல்லது 2 நபர்கள் என்ற முறையில் இங்கு மக்கள் தொகையானது காணப்படுகிறது. அதனால்தான் 40% மக்கள் 21 மாநிலங்களில் வசிப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் இந்த 60% மக்கள் 7 மாநிலங்களிலே இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது நண்பர்களே. இந்த மாநிலங்கள் பெரும்பாலும் இந்தியாவின் தெற்கு பகுதியில் உள்ளவை. ஆந்திரா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஒரு சில மாநிலங்கள் மட்டுமே, அதாவது பீகார், UP மட்டுமே வடபகுதியில் உள்ளது. அதாவது இந்தியாவினுடைய தென்பகுதியானது மக்கள் தொகை அதிகமாக கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் நம்மளுடைய புள்ளி விவர தகவலின்படி தெரிய வருகிறது. அதற்கடுத்து இந்தியாவில் மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் என்று பார்த்தால் சிக்கிம் நண்பர்களே. சிக்கிம் 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மிக குறைவான மாநிலம், மக்கள் தொகை குறைவான மாநிலம் சிக்கிம். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் UP. இதை தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் தேர்வில் கேட்கக்கூடியது. அதற்கடுத்து கேரளா மற்றும் பஞ்சாபில் அதிக வயதானவர்களும், பீகார் மற்றும் UPயில் அதிக இளைஞர்களும் உள்ளதாக அறிக்கை தெரிவிக்கிறது நண்பர்களே. அதாவது இதுவும் தேர்வில் கேட்பதற்கு வாய்ப்புள்ள கேள்வி. கேரளா மற்றும் பஞ்சாப் இந்த 2 மாநிலங்களில் முதியோர்கள் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதற்கடுத்து பீகார் மற்றும் UP
இந்த 2 மாநிலங்களில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் நண்பர்களே. இதனுடைய தாக்கத்தின் விளைவுதான் சென்னையில் உள்ள பெரும்பாலான வட இந்திய மக்கள் யூபி மற்றும் பீகாரை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இதனுடைய தாக்கத்தின் விளைவுதான் அவர்கள் வெளிமாநிலங்களுக்கு தேடி வருகிறார்கள். அதற்கடுத்து விழிப்புணர்வின்மை, கல்வியறிவின்மை, மருத்துவத்துறையின் அதிவேக வளர்ச்சி போன்றவை மக்கள் தொகையை வேகமாக அதிகரிக்க முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. அதாவது மக்கள் தொகை அதிகரிப்பதற்கான காரணங்களாக இந்த சுகாதார அமைப்பு தெரிவிக்கிறார்கள். அதற்கடுத்து உலக மக்கள் தொகை தினம் இப்போது என்று பார்த்தால் உலக மக்கள் தொகை தினம் உலக மக்கள் தொகை தினம் இதெல்லாம் பிஓ தேர்வு மற்றும் டெட் தேர்வில் கேட்பதற்காக வாய்ப்புள்ள தலைப்புகள் நண்பர்களே. ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம். அதாவது 1987 ஜூலை 11 அன்று உலக மக்கள் தொகையானது 5 பில்லியனை எட்டியது. அதனால்தான் அன்று உலக மக்கள் தொகை தினமாக அறிவித்திருக்கிறார்கள். அதாவது 1987 ஆண்டு ஜூலை 11 நாள் உலக மக்கள் தொகையானது 5 பில்லியனை எட்டியிருக்கிறது. அதனை நினைவுகூரும் வகையிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் ஐநா சபையால் இந்த மக்கள் தொகை தினம் ஜூலை 11 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது இந்த மக்கள் தொகை தினமானது ஜூலை 11 1989 முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நண்பர்களே. கேட்டாலும் கேட்பார்கள், உலக மக்கள் தொகை தினம் எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்று கேட்பார்கள். 1989 முதல் ஜூலை 11 அன்று உலக மக்கள் தொகையானது தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதற்கடுத்து உலக மக்கள் தொகை எப்போது 5 பில்லியனை எட்டியது என்றும் கேட்பார்கள். அது 1987 ஆண்டு ஜூலை 11 நாள் உலக மக்கள் தொகை 5 பில்லியனை எட்டியது. இதெல்லாம் குரூப் 2A மெயின்ஸ் தேர்வு கேள்வி நண்பர்களே. 2A மெயின்ஸ் தேர்வில் கேள்விகள் இப்படிதான் கேட்பார்கள். சில வாக்கியங்களை கொடுத்து எது சரி எது தவறு என்று கேட்பார்கள். அதுபோக ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் பிஇஓ தேர்வுக்கு இதிலிருந்து விவரங்கள் கண்டிப்பாக வரும் நண்பர்களே, கேளுங்கள். அதற்கடுத்து தேசிய மக்கள் தொகை தினம், அதாவது உலக மக்கள் தொகை தினம் என்று பார்த்தோம். அதற்கடுத்து தேசிய மக்கள் தொகை தினம். தேசிய மக்கள் தொகை தினம் பிப்ரவரி 9. கேட்டாலும் கேட்பார்கள் நண்பர்களே. தேசிய மக்கள் தொகை தினம் பிப்ரவரி 9. இதற்கான காரணம், சுதந்திரத்திற்கு பிறகு முதலில் 1951 பிப்ரவரி 9 நாள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியது. அதை நினைவுகூரும் விதமாக இந்த பிப்ரவரி 9 தேசிய மக்கள் தொகை தினமாக கணக்கெடுக்கப்படுகிறது நண்பர்களே. அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு 1951 ஆண்டு பிப்ரவரி 9 தேதி மக்கள் தொகை கணக்கெடுப்பானது தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு தொடங்கப்பட்ட முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது. எனவே அதை நிறைவு கூறும் வகையில் இந்த பிப்ரவரி 9
தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினமாக அறிவித்திருக்கிறார்கள். அதற்கடுத்து முக்கியமான கேள்வி, உலக மக்கள் தொகை ஆண்டு. உலக மக்கள் தொகை ஆண்டு 1974. இது ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது நண்பர்களே. ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது. உலக மக்கள் தொகை ஆண்டு எது என்று கேட்டாலும் கேட்பார்கள். அது 1974ஆம் ஆண்டு தான் உலக மக்கள் தொகை ஆண்டு என்று ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இது முக்கியமான கேள்வி, தெரிந்து கொள்ளுங்கள். அதுபோக இந்த விவரங்கள் அனைத்தையும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பிஇஓ மற்றும் டெட் தேர்வு, அதுபோக காலேஜ் டிஆர்பி தேர்விலும் இதை பற்றி கேள்விகள் கேட்பார்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் 2A மெயின்ஸ் தேர்வில் கண்டிப்பாக இதிலிருந்து சில வாக்கியங்கள் கொடுத்து எது சரி எது தவறு என்று கேட்பார்கள் நண்பர்களே. எனவே அனைத்து தேர்வுக்கும் இது பயன்படக்கூடிய பொதுவான தலைப்பு நண்பர்களே. எனவே எல்லா மாணவர்களும் கேட்டு பயன்பெறுங்கள். அதுபோக கட்டாயமாக எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விவரங்கள் தான் இது. அதனால்தான் இந்த தலைப்பை இப்போது விரைவாக நடத்தி இருக்கிறோம். தெளிவாக கேட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே. அதுபோக நம்முடைய அகாடமியில் பிஇஓ தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளும் நடைபெறுகிறது நண்பர்களே. இப்போது டிஎன் டெட் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற இருப்பதால் மாணவர்கள் மும்முரமாக அதற்கு படித்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே பிஇஓ தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் ஒரு சில நாட்கள் கழித்து பதிவேற்றம் தொடர்ந்து செய்யப்படும். ஏனென்றால் மாணவர்கள் டெட் தேர்வுக்கு படிக்க வேண்டும் என்று முழுமையாக அதில் படித்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் பிஇஓ தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும் நண்பர்களே. மாணவர்கள் கவலைப்பட தேவையில்லை, ஏற்கனவே விட்டதிலிருந்து தொடர்ந்து நடைபெறும். அதற்கடுத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான அடுத்த ஆண்டு வர உள்ள தேர்வுக்கான வகுப்புகளும் நடைபெற இருக்கிறது. அதுவும் தொடர்ந்து நடைபெறும் நண்பர்களே, அதையும் பாருங்கள். அதுபோக சென்ற வகுப்பில் அடுத்த ஆண்டு எந்தெந்த தேர்வுகள் வரும் என்றும் எது முதலில் வரும் என்றும் பார்த்தோம். அதற்கான சம்பளம் எவ்வளவு இருக்கும் என்ற விவரங்கள் அனைத்தையும் பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அது திட்டமிட்டு படிப்பதற்கு கை கொடுக்கும். அதுபோக பிஇஓ தேர்வுக்கான முழு மாதிரி தேர்வுக்கான வினாத்தாள் தயாரிக்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது நண்பர்களே. அது நிறைவடைந்தவுடன் மாணவர்களுக்கு அதை பற்றிய விவரங்கள் தெரிவிக்கப்படும். எனவே பிஇஓ தேர்வுக்கு படிக்கிற மாணவர்கள் தொடர்ந்து படித்து கொண்டு இருங்கள். நம்முடைய பயிற்சி வகுப்புகளையும் பார்த்து வாருங்கள். அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் பிஇஓ தேர்வானது எப்படி நடத்துவார்களோ அதே முறையில் நம்முடைய வினாத்தாளானது தயாரிக்கப்பட்டு வருகிறது நண்பர்களே. அதாவது முதலில் தமிழ் தகுதி தேர்வு, அதற்கடுத்து பிஇஓ தேர்வு என்ற 2 வகையான முறையில் பிஇஓ தேர்வை நடத்துகிறார்கள். அதே முறையில் தான் நம்முடைய வினாத்தாளும் தயாரிக்கப்பட்டு வருகிறது நண்பர்களே. அதாவது முதலில் தமிழ் தகுதி தேர்வு என்று 30 வினாக்கள் கேட்கிறார்கள். அதற்கடுத்து பிஇஓ பாடத்திட்டத்தில் இருந்து 150 வினாக்கள் கேட்கிறார்கள். அதே போலதான் நம்முடைய வினாத்தாளும் மிக தரமாகவும் நன்கு அலசி ஆராய்ந்து தொகுக்கப்படுகிறது நண்பர்களே. அதாவது ஏற்கனவே கேள்விகள் எந்தெந்த தலைப்பிலிருந்து கேட்டு இருக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து அந்தந்த தலைப்புகளில் முக்கியமான கேள்விகளை எடுத்து தொகுத்து தயாரித்து வருகிறோம். இந்த கேள்வித்தாள் தயாரிப்பு பணி நிறைவடைந்ததும் மாணவர்களுக்கு அதை பற்றிய தகவல் தெரிவிக்கப்படும். அதுபோக அந்த கேள்வித்தாளுக்கான விடைகளையும் தயாரித்து வருகிறோம் நண்பர்களே. உங்களுக்கு வினாத்தாள் மற்றும் விடைகளானது PDF வடிவில் அனுப்பி வைக்கப்படும்.
அது பணி முடிவடைந்த பிறகு உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் நண்பர்களே. எனவே நம்பிக்கையோடு படியுங்கள். அதற்கடுத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிப்பவர்களும் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள டிஎன்பிஎஸ்சி பிலிமினரி தேர்வுக்கு மாதிரி தேர்வு நடத்த திட்டமிட்டுள்ளோம் நண்பர்களே. இந்த பிஇஓ தேர்வானது முடிந்தவுடன் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான மாதிரி வினாத்தாளானது தயாரிக்க இருக்கிறோம். அது டிஎன்பிஎஸ்சியில் சமீபமாக கேட்கக்கூடிய வெளி புத்தகங்களில் இருந்து தான் கேள்விகள் தயாரிக்கப்படுகிறது நண்பர்களே. ஏனென்றால் குரூப் 4 குரூப் 2 போன்ற தேர்வுகள் பள்ளி புத்தகத்தை தாண்டி வெளியிலிருந்து கேட்டிருந்தார்கள். எனவே அந்த புத்தகங்கள் அனைத்தும் நாங்கள் தொகுத்து வைத்து இருக்கிறோம். இனி வரும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான மாதிரி தேர்வுகள் அந்த புத்தகங்களில் இருந்து தான் தயாரிக்க இருக்கிறோம் நண்பர்களே. இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான கேள்வித்தாள் தயாரிக்கும் போது அதை பற்றி விரிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை தொடர்ந்து நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். முக்கியமாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் கீழ் டெலகிராம் லிங்க் ஆனது கொடுக்கப்படுகிறது. அந்த டெலகிராமிலும் இணைந்து கொள்ளுங்கள். அதில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் எடிட்டோரியல் பிடிஎஃப் உங்களுக்கு தினந்தோறும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அது கண்டிப்பாக மெயின்ஸ் தேர்வுக்கும் பிலிமினரி தேர்வுக்கும் கை கொடுக்கும் நண்பர்களே. காலேஜ் டிஆர்பி தேர்வுக்கு கட்டாயமாக அதிலிருந்து தான் கேள்விகள் கேட்பார்கள். எனவே டிஆர்பி தேர்வுக்கு படிப்பவர்களும் அந்த டெலகிராம் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இதோடு இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். நாளை முக்கியமான ஒரு தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாகவோ அல்லது அரசாங்க ஆசிரியராகவோ வர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. நன்றி. நாளை சந்திப்போம்.